நீங்கள் நல்லா கவனிங்க. நான் சிம்பிளாக பாயிண்ட் அவுட் மட்டும் பண்ணிடுறேன். நீங்கள்லாம் பிரசங்கியாளர்கள், பாயிண்ட் அவுட் மட்டும் பண்ணிடுறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலைமையில தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமையிலிருந்து கர்த்தர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி நம்ம எல்லாரையும் கொண்டு வந்தார். நம்ம எகிப்தில் விடுதலையாகிருக்கலாம், ஆனால் அமலேக்கு சொல்லுகிற அந்த சாத்தானுடைய ஏஜென்ட்டுக்கிட்ட இருந்து இன்னும் நம்ம விடுதலை ஆகலை. இந்த அமலேக்கியன் கிட்ட விடுதலையாக்கத்தான் கர்த்தர் யாத்திராவும் 17ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்கிறார். பின்பு அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனை கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அவன் அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். ஆரோனும் ஊரும் அந்த மலை உச்சியில் மோசையை ஏறினார்கள். மோசே தன் கையை எடுத்திருக்கில் இஸ்ரவேலை மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை கீழ் தாழ விடுகள் அமலேக்கு மேற்கொண்டான். அவன் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது ஆரோனும் ஊரும் என்ன செய்தாங்கன்னா, ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து அவன் காலின் கீழே வைத்தார்கள். மோசே அதில் உட்கார்ந்தான். அந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வரைக்கும் மோசே அந்த கையை இறுக பிடித்திருந்த போது யோசுவா அமலேக்கையும் அவன் சேனையும் முறிய அடித்தான்னு 13ஆம் வசனத்தில் முடியுது. எனக்கு இப்போ கேள்வி, எனக்கு இந்த சத்தியத்திலேருந்து ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் நல்லா கவனிங்க. பார்வோன் சேனையை ஆண்டவர் செங்கடலை பிளந்தே கொன்னுட்டார்னு அந்த அமலேக்கு எனக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். எனக்கு இப்போ கேள்வி என்னன்னா, சாத்தான் தலையை என்னைக்கும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நசுக்கிட்டார்னு சாத்தானுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சாலும் இந்த அமலேக்கியன் என்று சொல்லுகிற இந்த ஏஜென்ட் அவன் மீண்டும் துணிகரமாக வரானா. இவன் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரதமாகவே எதிர்த்து வருகிறான். நான் சொல்லுவேன், இந்த அமலேக்குங்கிற படைய லூசிஃபருடைய ஏஜென்ட்டா சாத்தானுடைய கூட்டாளியாகவே நம்ம படிக்கிறோம். அதை தான் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அதிகாலையின் மகனாகி விடிவெளியே நீ வானத்தில் விழுந்தாயே, ஜாதிகளை இனப்படுத்தினவனே நீ தரையில் விலவட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக நீ சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்கள் ஆதரவை கொடுத்து பருவத்தில் விட்டிருப்பேன், நான் உன்னதங்களுக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பார்வேன் என்று நீ உன் இதயத்தில் சொன்னாயே. அவர் சிங்காசனத்துக்கு ஆசைப்பட்டவன் லூசிஃபர். நான் நினைக்கிறேன் அவர் சிங்காசனத்துக்கு ஆசைப்பட்ட அந்த லூசிஃபருடைய ஏஜென்ட் தான் இந்த அமலேக்கியன். இந்த அமலேக்கியன் எங்கிருந்து வந்தா நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 11 பாண்டை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஏசாவுடைய வழியில வந்தவன் தான் இந்த அமலேக்கு. அமலேக்கு எத்தனாவதா பெற்றெடுத்தாங்க தெரியுமா? 6ஆவதா. அமலேக்கியனை எத்தனாவதா பெற்றெடுத்தாங்க? 6ஆவதா. நீங்க நியாயபதி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11 பாண்டை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எகிப்தியர்கள், எமோரியர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜாதிய ஆண்டர் எழுதும் போது அமலேக்கு எத்தனாவது முறை தெரியுமா எழுதுறாரு? 6ஆவதா. நீங்க பைபிளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நியாயபதி 10ஆம் அதிகாரம் 11 பாண்டுல 6ஆவதா எழுதுறாரு அமலேக்கியன். அவன் பிறக்கும் போது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்க 6ஆவதா தான் எழுதுறாரு. 6ஆவதா தான் எழுதுறாரு. அப்ப இந்த 6ஆவதா இவன் வரான்னா இதுலயே விளங்குது, இவன் அந்தி கிறிஸ்துவாகிய சாத்தானுக்கு அடையாளம். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், பாஸ்டர், எகிப்தியனாகிய பார்வோன் சேனையை கர்த்தர் செங்கடலையே அழிச்சிட்டாரு. அந்த செங்கடல் ஞானஸ்தானத்தின் ஊடாக கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்து கொண்டு வந்தார். ரட்சிப்ப கர்த்தர் முதல் யுத்தம் எப்பவுமே கர்த்தருடையது தான். ஆகவத்தான் யாத்திராங்க 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உபாகம் 1:30 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உபாகம் 3:22 அவர்களுக்கு பயப்படலாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாத்திராங்க 14:14, உபாகம் 1:30, உபாகம் 3:22. ஏன் 3 முறை யுத்தம் பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். 1 பிதா, இன்னொன்று குமாரன், 3வது பரிசுத்த ஆவியானவர். நான் சொல்லுவேன், இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரை யுத்தம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒன்று, நீங்க கவனித்து பாருங்க, பழைய பாம்பாகிய வலு சர்வத்தை யார் யுத்தம் பண்ணுவா? பிதாவாகிய தெய்வமே இறங்கி வந்து யுத்தம் பண்ண போறா. அப்ப அந்த கிறிஸ்துவாகிய சாத்தானை யார் யுத்தம் பண்ணுவா? இயேசு கிறிஸ்துவானவர் இறங்கி வந்து யுத்தம் பண்ணுவா. அப்பப்பா கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும் யார் வந்து யுத்தம் பண்ணுவா? ஆவியானவர் உங்க மேல இறங்கி, உங்க சபையில இறங்கி, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களாகிய உங்களுக்குள்ள இருந்துதான் ஆவியானவர் இறங்கி கள்ள போதகர்களையும் கள்ள கிறிஸ்துக்களையும் கள்ள அப்போஸ்தலரையும் கள்ள ஆராதனை செய்கிறவர்களையும் கர்த்தர் கிழித்தறியத்தக்கதாகத்தான் உங்களுக்கு எனக்கும் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருப்பார்னா, இப்ப கரங்களை தட்டி ஆவிகளை ஜெபிக்கலாமா? தேவனே, நாங்க எவ்வளவு கள்ள பாட்டு எழுதட்டும், எல்லா கள்ள போதகங்கள் எழுமட்டும், எவ்வளவு அந்த கிறிஸ்து எழுமட்டும், எனக்கு நாள் வருது பாஸ்டர், நான் திருக்கதரிசனமா சொல்றேன், எத்தனை பின்னாடி வந்தவன் உங்களை விட மேல வந்திருக்கலாம், எத்தனை பின்னாடி வந்த
வந்தவன் அவன் பெரிய ஆளா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி, உங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி, உங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி, உங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஏன் சொல்றேன்னா ஆவியானவர் உங்களோட, ஆவியானவர் இயேசுவே நாமத்தில் ஆவியானவர் உங்களோட பாஸ்டர் அபிஷேகிச்சது உண்மை, உங்களை அழைச்சது உண்மை, உங்களை நிரப்புவது உண்மை. நான் சொல்லுவேன் இந்த கடைசி காலத்துல ஆவியானவர் உங்களை வச்சுதான் அசையாதவைகளை அசைக்க விரும்புகிறாரு. நம்ம சாதாரணமான ஊழியம் செய்யல சிஸ்டர், நம்ம சாதாரணமான ஊழியத்தை செய்யல. ஏன் சொல்றேன்னா அந்த கிறிஸ்துவாகிய சாத்தான இயேசுவானவர் பார்த்துக் கொள்வார்னா அதுக்கு முன்னாடி கள்ள கிறிஸ்துவ, கள்ள போதகர்ல, கள்ள பாட்டு எழுதுறவன, கள்ள பிரசங்கம் பண்றவன இப்ப பின்னாடி வந்து அவன் எழுப்பிட்டான்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ஆட்கள் எல்லாம் கர்த்தர் உடைச்சு கிழிச்சு எரிஞ்சு உண்மையுள்ள ஊழியன, உண்மையுள்ள சபைய, உண்மையுள்ள பரிசுத்தவான்களை தேவனே எழுப்ப போறாரு. தேவனே ராஜாவே ஷபலரா தேவனே எழுப்ப போறாரு. விடாதீங்க பாஸ்டர், விடாதீங்க பாஸ்டர். எவ்வளவு நாட்கள் நீங்க பொறுமையா இருந்தீங்க, எவ்வளவு நாட்கள் நம்ம பொறுமையா இருந்தோம். இனி பொறுமையா இருக்க முடியாது. இந்த 2026ல கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணட்டும். இந்த 2026ல தேவன் எனக்கா யுத்தம் பண்ணட்டும். இந்த 2026ல என் தரிசனத்துக்காக, என் ஊழியத்துக்காக, என் குடும்பத்துக்காக, என் மகனுக்காக, என் மகளுக்காக, எனக்காக, ஓ என் மனைவிக்காக, ஓ என் விசுவாச கூட்டங்களுக்காக, என் தரிசனத்துக்காக, என் அபிஷேகத்துக்காக விடமாட்டம்பா, விடமாட்டம்பா, விடமாட்டம்பா. இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலுக்கு காத்த எங்களை தான் நம்புகிறோம். என்ன தான் நம்புறேன் பாஸ்டர், உங்களை தான் நம்புறேன், நம்புறேன், நம்மளை தான் நம்புறாரு பாஸ்டர், நம்மளை தான் நம்புறேன். நான் சொல்றேன் அமலேக்குடைய பெரிய தந்திரமே என்னன்னா, அவனுடைய தந்திரமே என்ன தெரியுமா? ஒன்று சொல்றேன், சகலத்தையும் பறிக்க நினைக்கிற அமலேக்கு. இந்த 3 காரியத்தையும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு சபைக்குள்ளே தான் நடக்குது, இன்னைக்கு தேசத்துக்குள்ளே தான் நடக்குது. சகலத்தையும் பறிக்க நினைக்கிற அமலேக்கு. எப்படி பாஸ்டர் சகலத்தையும் பறிக்க நினைக்கிறான்னு சொல்றீங்க? ஏன்னா அந்த அமலேக்கு எனக்கு ஒன்று தெரியும் பாஸ்டர். என்ன தெரியுமா தெரியும்? யாத்திராவு 3:21 ஆண்டவர் சொன்னார்ல, நீங்க எகிப்திலிருந்து நீங்க விடுதலையாகி நீங்க புறப்படும் போது அவள் தன் அயலகத்தார் இடத்துல, தன் வீட்டில் தங்குற இடத்துல வெள்ளி உடைமைகள், பொன்னுடைமைகள், வஸ்திரங்களை கேட்டு வாங்குவார்கள். சாத்தானுக்கு நல்லா தெரியும். சபை நிறைய பேர் நினைக்கிறீங்க சபை வனாதத்திலே கிடக்கும், சபையை வனாதத்திலே கொண்டு போவார். நோ நோ நோ, மீண்டும் சொல்றேன், கர்த்தர் கொடுத்த வாக்குறுத்தம் என்ன தெரியுமா? யாத்திராகமம் 3:21 ஆண்டவரே சொன்ன வார்த்தை, நீங்கள் எகிப்தியர்களை கொள்ளையாடுவீர்கள், நீங்கள் எகிப்தியர்களை கொள்ளையடிப்பீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம கையில் தான் கொடுக்க போறாருங்கிறாரு. நான் சொல்றேன், கொள்ளை அடிப்போம் பாஸ்டர், கொள்ளை அடிப்போம் பாஸ்டர், கொள்ளை அடிப்போம் சிஸ்டர். இதை சாத்தானுக்கு நல்லா தெரியுது. வெள்ளி உடைமைகளை, பொன் உடைமைகளை, வஸ்திரங்களை. நான் இதை இப்படி சொல்றேன், இன்னைக்கு சபை நிறைய பேர் நினைக்கிறாங்க வனாந்தரத்திலே சபை போயிடும். நான் சொல்றேன், வனாந்தரத்தில் சபை போற மாதிரி தான் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் போனாலும் கொள்ளையோடு தான் போனாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? கொள்ளையோடு தான் போனாங்க. சபையை ஒரு நாள் வெறுமையாக அனுப்பல பாஸ்டர். நான் சொல்கிறேன், நீங்கள் வனாந்தத்தில் உங்கள் சபை கிடக்கும், வனாந்தத்தில் உங்கள் தரிசனம் கிடக்கும். ஆனால் வெறுமையாக ஒரு நாள் விட்டு தான் சரித்திரம் இல்லை, வெறுமையாக விட்டு தான் ஒரு நாள் சரித்திரம் இல்லை. கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை வெறுமையாக விட மாட்டார். வெறுமையாக விட மாட்டார் பாஸ்டர், வெறுமையாக விட மாட்டாருப்பா, வெறுமையாக விட மாட்டாருக்கா. ஒரு நாள் வெறுமையாக விட மாட்டார், ஒரு நாள் வெறுமையாக விட மாட்டார்.